தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு பெரிய லெவலுக்கு அனுகூலங்கள் காணப்பட்டாலும் சிறு சிறு மன வருத்தங்கள் காணப்படும். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் விஷயத்தில் சிறிது ஆற போட்டு பேசுங்க. லாபம், சந்தோஷம், அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். ஜன்மசனி விலகினாலும் கண்டிப்பாக உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடிவயிறு, முட்டி, பாதங்கள், நகங்கள் வரை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் இந்த மன வருத்தம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசுவது ஏற்றத்தை தரும். இரத்தபந்த உறவுகளுடன் கோபதாபம் இல்லாமல் அனுகூலத்தை பெற்று தருவதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வழிபாடு உங்களுக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். தேகாரோக்கியத்தில் ஏற்கனவே சொன்னதை போல் உடற்பயிற்சி செய்வதும் முட்டிகளில் அதீத கவனமாக இருப்பதும் மிக மிக முக்கியம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது முக்கியம். கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். திடீரென்று பெரிய அளவுகளுக்கு தான தர்மங்களை செய்வதும், ஏழை எளியோர்களுக்கு செய்வதும், பசுமாடுகளை வாங்கி கொடுப்பதும் என்று ஆன்மீகத்தில் பற்றுதலும் தான தர்மத்தில் பற்றுதலும் ஏற்படும். அதில் ஒரு மனத்தில் ஒரு சந்தோஷமும் நிவர்த்தியும் ஏற்படும். அப்பாடா என்று மூச்சு விடத்தும்.